மருத்துவ ஜோதிட ஆலோசனை மையம். மருத்துவ ஜோதிட ஆலோசனை மையம் எங்கே இருக்கிறது, அதன் நோக்கம் என்ன என்பதை குறித்த காணொளி தான் இந்த காணொளி. ஸ்ரீ ரமணி ஜோதிட மையம் தமிழ்நாட்டிலே மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையம் என்கிற பேரிலே கல்லுப்பட்டியிலே 2019 மே மாதத்திலிருந்து நடத்தி வருகிறோம். இந்த மருத்துவ ஜோதிட மையம் நடத்துவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், கடந்த 44 வருடமாக ஜோதிட அனுபவத்தினாலும் பாரம்பரிய மருத்துவராகவும் 44 வருடங்களாக சேவை செய்து வந்ததனால் இந்த மையம் அமைப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமானது. நாங்கள் சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலே BA MA மருத்துவ ஜோதிடம் குறித்த ஆராய்ச்சிகளும் மற்றும் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டியிலே மருத்துவ ஜோதிடம் என்று ஆங்கிலத்திலே ஆராய்ச்சி செய்ததன் அடிப்படையிலும், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரிலே தலமரங்களும் தமிழ் மருத்துவம் என்கிற தலைப்பிலே ஆராய்ச்சி செய்ததின் பயனாக மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது. இது தவிர பாரம்பரிய மருத்துவம், எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ குடும்பத்தில் பிறந்ததன் காரணமாக எங்களுடைய முன்னோர்கள் குழந்தைப்பேறு சம்பந்தமாக அதற்கான மூலிகைகளையும் அதற்கான வழிமுறைகளும் செய்ததனுடைய தாக்கம் என்னுடைய உடலிலே இயற்கையாக வந்ததன் காரணமாக இங்கே குழந்தைப்பேறு இல்லாதவர்களுக்கு இதுவரைக்கும் குறைந்தபட்சம் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு குழந்தைப்பேறு கிடைக்கக்கூடிய ஒரு நல மையமாக இந்த மையம் இருக்கிறது. பொதுவாக மருத்துவ ஜோதிடம் என்றால் என்ன? மருத்துவம் என்பது தனிப்பிரிவு, ஜோதிடம் என்பது ஒரு தனிப்பிரிவு. இதில் மருத்துவம் என்பது என்ன, ஜோதிடம் என்பது என்ன, இதை இணைத்து எப்படி மருத்துவ ஜோதிடம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மருத்துவ ஜோதிடம் என்பது ஒரு சகோதர கலை. காலத்திலிருந்தே இந்த மருத்துவ ஜோதிடம் இணைந்திருக்கிறது. மருத்துவம் ஜோதிடம் சகோதர கலைகள். பொதுவாக ஒரு மருத்துவர் என்று இருக்கிறார்னு சொன்னால் அவருக்கு ஜோதிடம் தெரிந்திருக்கும், மருத்துவம் தெரிந்திருக்கும். அவரிடத்தில் வரக்கூடிய நோயாளிகள் எந்த நேரத்தில் வந்து இருக்கிறார்கள், என்ன திதியில் வருகிறார்கள், என்ன நட்சத்திரத்தில் வருகிறார்கள், அவர்களுக்கு எந்த நோய் எந்த நட்சத்திரத்தில் வந்தது, அதனுடைய ஆரிஜின் என்ன, அவர்கள் அமர்ந்த நேரம், அவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய தன்மை, இதன் அடிப்படையிலே அவர்களுக்கு எந்த மாதிரியான நோய் தீர்வுகளை செய்யலாம் என்று முடிவெடுப்பார்களாம். அது தவிர அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சித்தா எடுக்கலாமா, ஹோமியோபதி எடுக்கலாமா, அல்லது ஆயுர்வேதா எடுக்கலாமா, யுனானி எடுக்கலாமா, ஆங்கில மருத்துவம் அவசியமா, அல்லது ஆப்ரேஷன் தேவையில்லையா என்பதை கூட சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மருத்துவ ஜோதிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவருடைய ஜாதகப்போ ஒரு 11th 12th படிக்கிற பையங்க இருக்கிறாங்க, அதை படித்து முடித்த பையங்க இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டு மருத்துவத்துறைக்கு போவாங்களா, பொறியியல் துறைக்கு போவாங்களா, அப்படி மருத்துவத்துறைக்கு போவதனால் அவர்கள் MBBS படிப்பார்களா, BAMS படிப்பார்களா, BSMS படிப்பாங்களா, அல்லது லேப் டெக்னீஷியனா, எக்ஸ்ரே எடுப்பாங்களா, நர்சிங் படிப்பாரா, கம்பவுண்டரா, லேப் டெக்னீஷியனாங்கிறத கூட அவங்க ஜாதக ரீதியாக பார்த்து அவர்களுக்கு ஆலோசனையும் அந்த குழந்தைகளையும் வைத்து ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு மையமாக இந்த மருத்துவ ஜோதிட ஆலோசனை மையம் திகழ்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், மருத்துவ ஜோதிடம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் 6வது கட்டம் நோய் கட்டம். அந்த 6ஆம் இடத்தினுடைய அதிபதி, அவரை பார்த்த கிரகங்கள், நின்ற கிரகங்கள், அவரோடு சேர்ந்த கிரகங்கள், அவருடைய நட்சத்திராதிபதி என்ன, அது எந்த மாதிரி நோய் வரும், எப்போ வரும், தீருமா தீராதா, அதுக்கு என்ன மாதிரி மருத்துவ சிகிச்சை எடுக்கலாம், ஆப்ரேஷன் தேவைதானா, என்ன மாதிரி தினங்களில் ஆப்ரேஷன் பண்ணணும், எந்த மாதிரி தினங்களில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது என்பதையெல்லாம் பார்த்து சொல்வதுதான் மருத்துவ ஜோதிடம். இதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது தீராத நோய்களுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து ஒரு சில இடங்கள் இப்போ கல்லுப்பட்டியிலே ஆதிசித்தர் குருகுலம்னு இருக்குது. அதே மாதிரி குற்றாலத்தில் இப்போ அவங்களுடைய கிளை இருக்குது. அங்கே பல பாரம்பரிய மருத்துவர்களை தீராத வியாதிகளுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு சில காலாணியை எடுப்பதற்கு நல்ல ஒரு செகண்டில் காலாணியை எடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு சில பாரம்பரிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. சுகர் புண்ணை காலை வெட்டி எடுக்காமல், விரலை வெட்டி எடுக்காமல் ஒரு 2-3 நாளே புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த மருத்துவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பதிவு பெற்ற ஒரு சில பாரம்பரிய மருத்துவர்கள் ஆதிசித்தர் குருகுலத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளே மருத்துவம் பார்க்கணுங்கிறது இல்லை, யார் எந்தெந்த துறையில் சிறப்பாக இருக்கிறாங்களோ அந்த பாரம்பரிய மருத்துவர்களுக்கு அவர்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து அவர்களை இணைப்பு கொடுத்து விட்டால் அவர்களுக்கு உண்டான மருத்துவ முறையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆலோசனையும் இந்த மருத்துவ மையம், மருத்துவ ஆலோசனை வழிகாட்டுதல் மையம் செய்து வருகிறது. அதே மாதிரி
இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாதக ரீதியாக என்ன மாதிரி உணவு எடுக்கணும், என்ன மாதிரி உணவு எடுக்கக்கூடாது, அவங்க ராசி கிரக ரீதியாக பிரபஞ்ச சக்தியினை எடுக்கக்கூடிய வகையில் எப்படி அந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்குண்டான ஆலோசனைகளும், இது தவிர குழந்தை பேர், தைராய்டு, அலர்ஜி, தோல் அலர்ஜியாக இருக்கட்டும், சளி அலர்ஜியாக இருக்கட்டும், சுகர் போன்ற விஷயங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு, முடக்குவாதம், அதே மாதிரி மூளைச்சிதைவு நோய், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தீர்வை கொடுப்பதற்கு உண்டான வழிமுறைகளையும் உணவு பழக்க வழக்கங்களையும் பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு அதில் சிறந்த மருத்துவர்கள் யார் என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு தான் மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையம் உங்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. எங்களுடைய தொலைபேசி எண் இதில் இருக்குது. இதன் அடிப்படையில் உங்கள் நோய்க்கு என்ன தீர்வு, அதை எப்படி நம்ம சரிப்படுத்தலாம் என்பதற்கு உங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டுதலும் ஆலோசனையும் இங்கே அளிக்கிறோம். தொடர்புக்கு இதில் காணொலியில் இருக்கக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று கூறி உங்களுக்காக ஆண்டவனை இறைஞ்சி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.